சீக்கிரமா போயிட்டு வந்துரு. ஓகே சரி. டேய் சக்கு ஹோம்வொர்க் அதிகமா இருக்கா? ஹெல்ப் பண்ணட்டுமா? லவ் மேட்டர்ல பாஸ் பண்ணமா சொல்ல செஞ்சிடுறேன். இங்க போர் அடிக்குது. டேய் நீ எம்டிவி லெவல்ல போயிட்டு இருக்கடா. பிஞ்சிலே பழுத்துட்ட திருத்தருக்கு. மம்மி உங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க போங்க. எதுக்கு? அது என்னவோ உனக்கும் மம்மிக்கும் எவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்கும். அது எனக்கு எப்படி தெரியும்? சீக்கிரமா போங்க. நரேன் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மம்மிஸ் எனர்ஜி. அண்ணா இல்லடா. என்னம்மா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டைரக்டா என் காதுல சொல்லிடு. வந்து வடநாட்டுல பூகம்பம் வந்துருச்சானா? நடிக்காம நச்சின்னு விஷயத்த சொல்லுமா. வந்து 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 நான் சொல்லட்டுமா? நீ இந்த சீனிவாசனை லவ் பண்ற, அதை எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சரியா? உனக்கு எப்படி தெரியும்? நானு கொலம்பஸ் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். நாம சினிமாவுக்கு போனப்போ நீ சீனிவாசனுக்கு கார்ல சிக்னல் காமிச்சியே, அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். நானும் மம்சம் எப்படி இருக்கும்? உங்களை பார்த்தா என் கண்ணி போட்டுடும் போல இருக்கு. சீக்கிரம் போய் திருஷ்டி சுத்தி போடுங்க. உங்களை ஏமாத்துறீங்களா? சீக்கிரட்டுக்கு போய் சொல்லி அனுப்பிச்சிட்டு அந்த கேப்ல லவ் ஸ்டோரி சொன்னாக்கா அர்த்தம் புரியாத இடிட்டு நினைச்சிட்டியா? நாராயணோட கல்யாணத்துக்கு அர்ஜென்ட்டா போகணும். நாராயண மாமா இங்க கல்யாணம் நடக்காது, கச்சேரி நடக்காது. மாப்பிள்ள எவ்வளவோ எடுத்துக்கிட்டு வெளியூர் ஓடி போயிட்டானோ. அண்ணா அண்ணா கல்யாணம் நின்று போச்சு. நாராயண தோட்ட கதவு சத்துக்கு ஏதோ பண்ணி போறாரு. என்ன பைத்தி கட்டமா காரியம் சாகாம என்னப்பா பண்றது? உங்க அண்ணன் கொடுத்த பணத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட வரதட்சணை எல்லாம் கொடுத்தேன். என் பேச்சு இப்படி விக்கதியா விட்டுட்டாங்க. மனமேட வரைக்கும் வந்து தாலி கழுத்துல ஏறலன்னா நான் தலை நிமிந்து எப்படிப்பா நடப்பேன்? இந்த நாராயணா நம்ம எல்லாரையுமே காப்பாத்துற அண்ணா தப்பாம அவளை கல்யாணம் நடத்தி வைப்பாரு. இதுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாரு. நம்ம அண்ணன் கிட்ட போனாவா? நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நஷ்டம் நமக்கு தான். தைரியத்தை விட்டுறாத. மானம் கெட்டு வேறொருத்தியோட ஓடனவனை நினைக்காத நாராயணா. உன் பேத்திக்கு நல்ல நேரம் தான். அதனாலதான் அந்த கல்யாணம் நின்னு போச்சு. எப்போ இங்க வந்துட்டியோ அதே முகூர்த்தத்துல உன் பேத்தியோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். குமார் அண்ணன் இவன் எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவன். நீ ஒத்துக்கிட்டா இங்கேயே முடிச்சு போட சொல்ற. உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கா? ஐயா நீங்க சொல்ற சம்பந்தத்தை நான் வேணான்னு சொல்லுவேனா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. வர்றையா தம்பி, இது நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட கல்யாணம். 3 முடிச்சு ஏற வரைக்கும் எல்லாத்தையும் நீயே கிட்ட இருந்து நடத்து. சரிண்ணே.
இப்ப வேதனைப்பட்ட பிரயோஜனம் இல்லை நாராயணா. இந்த கொலை நடந்தது காரணம் ஊர் பெரிய மனுஷன் சிவராஜ் தான். ஒரு ரவுடி பையில இவளை கட்டி வச்சாரு, இவ வாழ்க்கையை அழிச்சிட்டாரு. அந்த கடவுள் இவ தலையில் இப்படி எழுதி இருக்கும்போது அந்த புண்ணியவானைய திட்டுறீங்க. திட்டாதீங்க ஐயா. என்ன திட்டம்? உனக்கு ஏதாவது இருக்கா? நிச்சயம் பண்ண உடனே ஒருத்தன் ஓடியே போயிட்டான். 3 முடிச்சு போட்ட மறு நிமிஷமே ஒருத்தன் செத்தே போயிட்டான். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கட்ட பொண்ணு எவனாவது ஒருத்தன் கட்டிக்க முன் வருவானா? இப்படியே இவ காலமெல்லாம் அழுதுகிட்டே இருக்க முடியும். 3 முடிச்சு போட்ட உடனே புருஷனை இழந்தா இவளை சுமங்கலிங்கிறதா அமங்கலிங்கிறதா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். கெட்டு வாழ்ந்தாலும் வாழ்ந்து கெட்டாலும் கண்ணாப்பனான்னு பேசுற உலகம் ஒரு தடவை வாழ்க்கை கெட்டா வாழ விடுமா? ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இவன் தான் உன்னை கட்டிக்க போற புருஷன்னு சொல்லி அவ மனசார சந்தோஷப்படுறதுக்குள்ள அவ இல்ல வேற ஒருத்தன் உன் புருஷன்னு சொல்லி பையனை மாத்தி கூட அட சரிதான் விதி போல நடக்கட்டும்னு வந்த இந்த பொண்ணுக்கு இப்படி ஏடா கூடமா நடந்தா அவ புகுந்த வீட்டுக்கு போவாடா பிறந்த வீட்டுக்கு போவாடா? நீங்களே சொல்லுங்க. அவர்கிட்ட இருக்கிற அடியாலையும் மாப்பிள்ளையாக்க சிவராஜுக்கு யாரு கொடுத்தா தைரியம்? இதே தான் பொண்ணுக்கோ தங்கச்சிக்கோ நடந்துட்டா இப்படி ஒரு ரவுடிய மாப்பிள்ளையாக்குவாரா? ஊருக்கு ஒரு நியாயம், தனக்கு ஒரு நியாயமா? அண்ணா, கல்யாணத்துக்கு நடந்த அட்டாக்ல குமார் சுட்டுட்டாங்க. மனநடிலே அவன் செத்துட்டாங்க. அப்படியா? அப்போ அந்த பொண்ணோட கதை என் ஊர்ல சுபகாரியம் நடக்கிறப்ப என் ஊருக்கே வந்து ஏன் ஆளுங்களையே கொலை பண்ணிட்டானா? எவ்வளவு பெரிய மனசு இருக்கு தம்பி. நம்மளால அநியாயமா பாதிச்ச இந்த பொண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு நான் ரொம்பவும் தவிச்சிட்டேன். நீயே தர்ம தராசுல நின்னு தர்மப்படியே தீர்ப்பு சொல்லிட்ட. சபாஷ். மனுஷனுக்கு மரணமே வந்தாலும் மனுஷத்தன்மை போகக்கூடாது. உயிருக்கும் மேலான நம்ம குடும்ப கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட தம்பி. வாக்கு தவறாதவங்க, வாக்குப்படி நடக்கிறவங்க நல்ல மனுஷங்கன்னா, கொடுத்த வாக்க காப்பாத்துறவங்க தெய்வத்தை விட மேலானவங்க. எனக்கு தம்பியா நீ இருக்கிறதுக்கும் உனக்கு அண்ணனா நான் இருக்கிறதுக்கும் 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும். திருஷ்டி ஜாஸ்தி ஆயிடும். போய் திருஷ்டி சுத்துங்கக்கா. நல்லதுக்காக எடுத்து வச்சு உள்ள வாங்க. சத்யா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? 2ல இருந்து 1 கழிச்சுட்டா 1 தானே இருக்கும். 1ல இருந்து என்ன எடுத்ததுனால நான் ஒண்ணு இல்லாதவளாயிட்டேன். கணக்கு கரெக்டா ராம்ஸ்? சத்யா,
என் உடலோட கலந்து வாழ்ந்த நானும் என் உயிரோட கரைஞ்சிருக்கிறேன். எனக்கு 2 பலவீனம் தான். ஒன்னு அண்ணன், ஒன்னு நீ அன்னைக்கு சொன்ன. என் இடத்தை வேற பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் எந்த சூழ்நிலையில உனக்கு ஏற்பட்டிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ராம்ஸ். அந்த நிலையில நானும் இருந்தாலும் இதே முடிவைதான் எடுத்திருப்பேன். ஆனாலும் உன்னை ஒரேடியா என்னால மறக்க முடியாது. நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு நாள் முழுசா மறந்துடுற, மறக்க முயற்சி பண்ற. எதுக்கும் நெத்தில எழுதி இருக்கணும். அண்ணா, உங்க நிலைமை நினைச்சா சீனுவை பத்தி நினைக்கவே ரொம்ப பயமா இருக்குண்ணா. அந்த ராமராஜ் தப்பிச்சிட்டான். அவனை கொலை பண்ண மட்டும் ரொம்ப தப்பா போச்சு. மாட்டா அவன் க்ளோஸ் தான். தோத்து போறதா நம்ம வம்சம். இது எப்ப புரிஞ்சுக்க போறாங்க? என்னடா சின்ன குழந்தை மாதிரி இவனும் உன்ன மாதிரியே ஆயிட்டான். விட்டுட்டுன்னு அட அறிவு கட்டவன. அந்த ராமராஜன் உயிரோட இருந்தாலும் இப்ப செத்த மாதிரிதான். ஏன்னா அவன் காதலிச்சவன அவன் கை பிடிக்கல, அவன் கைய பிடிச்சவன் அவனுக்கு சூட்டபிள் இல்ல. இனி அவன் வாழ்க்கை நடத்துறது அந்த நரகத்துலதான். பால் குடி வச்சியா? இது பாரு கவரி, நேத்து வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ 2 பேருக்குமே சரியா தெரியாது. உன் முகத்தை கூட பார்த்ததில்லை. 3 முடிச்சு விழுந்தா 2 கைகள் கலந்தா திருமணம் ஆயிடும். ஆனா குடும்பம் நடத்துறதுக்கு தேவையானது உடம்புகள் சேர்றதில்லை, மனசுகள் சேரணும். காதலுக்கு முடிவு எப்பவும் கல்யாணத்தோட இருக்கும். என் காதலுக்கு முடிவா உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இன்னைக்கு பகவதி ராஜோட வாழைத்தோப்புல அறுப்புன்னு தெரிஞ்சிடுச்சு. இதத்தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். போய் அந்த பகவதி ராஜா வெட்டிடுங்கடா. போங்கடா போலாம். எல்லாரும் போனா சந்தேகம் வரும்டா. நீங்க 2 பேரும் மட்டும் போங்க. வாடா போலாம். மஸ்தான் அண்ணே, இந்த வயர்லெஸ் அவங்க பின்னாடியே போ. சரி. நடக்க கூடாதது நடந்தா எனக்கு தெரியப்படுத்து. சரிண்ணே. ஆளிப்பு நரம்பு என்ன வாங்குது. நீ பிடிக்கிற புடியில எல்லாமே ஏறுது. எடுக்கிற ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த தோப்புல இவ வனப்புல மயங்கி கிடந்தா சொர்க்கமே அதுக்குள்ளதாண்டா. டேய், என்னங்க கோடி கோடியா கூட்டி கொடுத்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த சுகம் கிடைக்காதுடா. அம்மா கை ரசிக்காருங்க. வேற சீனிவாசன் அன்னைக்கு இவனை கொலை பண்ணிட்டா சொன்னானே. அப்படின்னா சீனிவாசன் நம்மால் இல்லையா? நீ வருவன் எனக்கு நல்லா தெரியும்டா. அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. அவசரப்படாதீங்க. இந்த சீனிவாசனை யாருன்னு நினைச்சீங்க? அந்த சிவராஜை பத்தி நமக்கு அப்பப்போ மெசேஜ் கொடுத்தது இவன் தான். ஒரு வகையில பார்த்தா நமக்கு உடன்பிறப்பு. சிவராஜனை நம்ப வச்சு மோசம் செஞ்சுட்டியடா பாவி. காதல்னு சொல்லி
ஒண்ணுமே தெரியாத அப்பாவுக்கு பொண்ணு சும்மாவோட மனசை கெடுத்துட்டியா துரோகி. இதுவாடா கிளைமேக்ஸ்? இனிமேதான் இருக்கு. நோட்டம் பார்த்துட்டு வாடா, ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்கியா? சபாஷ். என்ன யோசிக்கிற? அப்படியே அலறிக்கிட்டே போய் சிவராஜ் கிட்ட சந்திரிக்க மாட்டிக்கிட்டான்னு சொல்லி நைஸா அவனை தள்ளிட்டு வந்துரு. நான் பாத்துக்கிறேன். போ. அண்ணா, சீனு சீனு நம்மளால இல்லைண்ணா, நம்ம சந்திரவை கொண்டுட்டாங்க. மஸ்தான் மஸ்தான், அவங்களுக்கு இந்த மேட்டர் தெரியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு மீட்டர் இருக்கு. சந்திர அங்க மாட்டிக்கிட்டானா? நான் தப்பிச்சு வந்துட்டேனா? அவனை கொண்டு பயமா இருக்குண்ணா. வாங்கண்ணா, அவனை போய் காப்பாத்தலண்ணா. வாங்கண்ணா. எதுக்குடா? என்னையும் கூட்டிட்டு போய் கொலை பண்ணவா? நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு போன சங்கதியை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்க. இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பிரசாத் போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கறாருங்கிற சீக்கிரட்டை ஓபன் பண்ணிருக்க. போலீஸ் வேஷத்துல இந்த பகவதி ராஜோட கும்பல் நுழையிற சமயத்துல எப்பவுமே சினிமாவுக்கு போகாத எங்க ஆளுங்களை சினிமாவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. என்ன கொள்றது உங்களுக்கு அவ்வளவு சுலபம் இல்லடா, நம்பிக்கை துரோகி. சீனு வரைச்சு இழுத்துட்டு போறாங்க. புரியல, ரொம்ப பயமா இருக்குண்ணா. துரோகி, காப்பாத்துங்கன்னு காலை பிடிச்சுக்கிட்டு கதர்னியேன்னு மன்னிச்சு தெருவோரத்துல நாயாட்டம் இருக்க வேண்டிய ஒண்ண எங்கள ஒருத்தனா என் வீட்டுல இடம் கொடுத்தேன்டா. டேய், இன்னும் உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுடா. யாரும் இல்ல, யாரும் இல்ல. உண்மைய சொல்லுடா. நான் ஒருத்தன். சும்மா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சும் கூட இத்தனை நாள் எனக்கு சொல்லாம மறைச்சது எதுக்கு? சந்தர்ப்பம் வரப்போ சொல்லலாம்னு நினைச்சேன். சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்க்கிற விஷயமாடா இது? இவன் இல்லாம வேற யாரா இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாடியே மார்கை வாங்கியிருப்பேன். ஆனா அவன் உயிரும் சும்மாவோட வாழ்க்கையோட முடிச்சு போட்டிருக்கு. அவனை கொன்னா நஷ்டப்பட போறது நம்ம தங்கச்சி என்ன இல்ல. குமார் சந்துரு சாவுக்கு காரணமான இவனை வெட்டி வீசாம விட போறதில்ல. விட சொல்றியா? என்ன மகாத்மா காந்தியா மாறி இன்னொரு கண்ணத்தை காட்ட சொல்றியா?
என் விஷயத்துல போட்டு போன தங்கச்சிக்காக ஜெயிக்கிறேன் வாக்கு கொடுத்துருக்கேன். தம்பி, பிறக்கும் போதே எந்த மனுஷன் கெட்டவங்க பிறக்கிறதில்ல. அதுவும் இல்லாம இவங்க கூட உங்க மேல பகையோட பார்க்கல. உங்களை கொலை பண்றதுக்காக அவரோட ஆயப்பா அவனை வைக்கல. ஒவ்வொரு மனுஷனும் தப்பு செய்யறது சகஜம். அந்த தப்பு திருத்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறது பெரியவங்களோட தர்மம். அவன் முகத்தை பார்த்து மன்னிக்க சொல்லல, என்ன நம்பி மன்னிங்க. தங்கச்சி திரும்ப இவனை மனுஷனை திருத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. செத்து போன ஜனங்களை திருப்பி கொண்டு வர முடியாது, ஆனா கெட்டு போன மனுஷனை மாத்த முடியும். நான் இவனை சத்தியமா மாத்தி காட்டுறேன். என்னடா நீ இவனை மாத்துறது? இவனை நம்பி ஏற்கனவே நிறைய மோசம் போயிட்டோம். அதுக்கும் மேல நம்ம தங்கச்சி மனசை கெடுத்து விட்டான். இவ விஷப்பாம்புடா. இவனை அடிச்சு விட்டுட்டா மறுபடியும் வந்து கொத்திடுண்டா. நீங்க எனக்கு தெய்வத்தை காட்டிலும் வசந்தது. நீங்க தண்டனையை நம்புறீங்க, நான் சத்தியத்தை நம்புறேன். ஆனா ரெண்டையும் விட காதல் பெருசுங்க. சத்தியா விஷயத்தில் நடந்ததுக்கு நான் இன்னும் நடப்பணுமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சும்மா வாழ்க்கையை என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் வாதாடிட்டு இருக்கேனே தவிர எதிர்த்து பேசுறவனும் இல்ல, உங்களுக்கு எதிரானவனும் இல்ல. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. சந்தர்ப்பம் கொடுத்தா என்னடா செய்வ? இவனை மகாத்மாவா மாத்தி குடும்பம் நடத்த வைப்பியா? நாளைக்கு இவன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டா இவளுக்கு என்னடா கதி? இவன் மாப்பிள்ளையா நம்ம வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சா கொன்னு புடுவான்டா அந்த பகவதிராஜ். அப்புறம் காலமெல்லாம் இவன் விதவையா வாழ வேண்டியிருக்குண்டா. எப்படி பார்த்தாலும் இவன் வாழறதுக்கு தகுதி இல்லாதவன். இவன் செத்தே தீரணும். அண்ணே, உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம கொலைகளை செய்ய அண்ணி உங்களோட குடும்பம் நடத்துறியா? உன் மனசுதான் சுத்தம் இல்லையா? கூட பிறந்த தங்கச்சிக்காக ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. எனக்கு தங்கச்சியை விட ஊர் பாதுகாப்பு தான் முக்கியம். நான் உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்து இன்னொரு விஷ பரீட்சை செய்ய மாட்டேன். இவங்க திருமணம் நடந்தா என் வீட்டுல இருக்க கூடாது. ஒருவேளை நீ நின்று செய்யணும்னு நினைச்ச செஞ்சுக்கலாம், ஆனா என் வீட்டுல இருக்க முடியாது.